தங்கத்தை அதிகமாக பயன்படுத்துபவர்களுக்கு கேன்சர் வரும். பரிகாரத்தை நம்பாதுங்கள். ஆலய வழிபாடு, இறைவனை நம்புங்க, பரிகாரத்தை நம்பாதீர்கள். நான் போய் ஆட்டை வெட்டினேன், மாட்டை வெட்டினேன், பூசணிக்காய் வெட்டினேன், வாழ்க்கை மாறிடுமானா வாழ்க்கைலாம் மாறாது. இயற்கை உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா, ஏன் நம்ம ஆன்லைனில் பண்ணுறதில்லன்னா, வாஸ்துவை கற்றுக் கொடுக்கும் பொழுது நீங்கள் டைரெக்டாக கற்றுக் கொடுக்குறதுக்கும் ஆன்லைனில் கற்றுக் கொடுக்குறதுக்கும் கேன்சர் அப்படின்றதுக்கு காரணம் கிரகம் பார்த்தீங்கன்னா ராகுவும் குருவும் வந்து கேன்சருக்கு கிரகம். தென்மேற்கும் பாதிப்பு இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வராது. அரசாங்க உத்தியோகமாகட்டும், நோயாகட்டும், எது வேணாலும் இருக்கலாம், வாஸ்து மாறினால் வாழ்க்கை மாறும். ஒரு ட்ரீட்மெண்ட் தருவாங்க, ஹீமோன்னு சொல்லுவாங்க. ஹீமோன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் தருவாங்க. மொட்டை அடித்து அது வந்து நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகும், நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகும். இப்போ இந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா, அப்போ இவர் வருவார்ல, அப்போ இவர் என்ன சொல்லுவார், புது வண்டி ஒன்று வாங்கியிருக்கிறோன்னு சொல்லுவார். அதுக்கு நான் சாட்சி. புது வண்டி நான் வாங்கியிருக்கேன் சார், ஆனால் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன், கரெக்ஷனை பண்ணி மாற்றி எல்லாமே சரி பண்ணிவிடுவோம். இந்த வருஷமே நம்ம இயர் ரெண்டு சந்திப்போம், நவம்பர் டிசம்பரில் சந்திப்போம். அப்போவே உங்களுக்கு ஒரு மாற்றத்தோடு தான் சந்திப்பீங்க. இழந்ததை எல்லாத்தையும் மீட்பீங்க. புரியுங்களா? டூ வீலர் மட்டும் இல்லை, இழந்த காரையும் வாங்க வைக்கிறோம். இந்த ஃபுல்லாக ஷெட்டு போட்டேன், இது கிடைக்கல, ஃபுல்லாக ஷெட்டு போட்டேன், இது இருக்கலாமான்னு கேட்குறேன். அதானே? இப்போ இந்த ஷெட்டு ஒரு 2 அடி இருக்குது, 3 அடி இருக்குன்னா இருக்கலாம்ப்பா. காம்பவுண்ட் இங்கே இருக்குது. ஒரு வேளை இல்லை சார், காம்பவுண்டுக்கே நான் 1/2 அடி கேப்பு, இது வரைக்கும் ஷெட்டு கொண்டு வந்துட்டேன், காம்பவுண்டுக்கும் ஷெட்டுக்கும் ஒரு அடி தான் கேப் இருக்குதுன்னா தப்பு. அப்போ பாத்ரூமும் சரி, படிக்கட்டும் சரி, உள்மூலையில் அமைக்கும் போது கொஞ்சம் பார்த்து அமைக்கணும். சரிங்களா? உள்மூலையில் அமைக்கக்கூடாது. இன்னைக்கு உங்கள் 70 பேருக்கு மட்டும் செலக்டிவாக சொல்கிறேன், இது பிரசன்ன பலன். இது என்ன பலன்? இப்போ நான் எந்தனா ஒரு வீடியோவில் வல்லப சித்தரை பற்றி பேசி பார்த்துக்கிறீங்களா? இது பிரசன்னம், இது பவராக வேலை செய்யும். சரிங்களா? அதை கம்முன்னு விட்டு இது ஃபாலோ பண்ண. அதுக்குன்னு வேலூருக்கு போகாதீங்கன்னு நான் சொல்லலை. முக்கியத்துவம் எது கொடுக்கணும்? வல்லப சித்தர் கொடுக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ அவங்க பசங்களை அவர் என்ன பண்ணுவார், கவர்மெண்ட் ஜாப்புக்கு அனுப்பிடுவார். கண்டிப்பாக அதில் அவங்க பொண்ணு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பொண்ணு ஒரு பையனா? 2 பொண்ணு ஒரு பையன் சார். பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு, அப்புறம் சின்ன வந்து 3 வயசு பொண்ணு, ஆண் பையன். அப்போ இதில் சூரியனை இழந்ததுனால் அவங்க வீட்டில் பேர் வச்சா சூரியனுடைய பேரில் பசங்களுக்கோ பொண்ணுக்கோ பேர் அவங்க என்னென்ன பேர்? பசங்க பேர் நான் என்ன பண்ணுறேன், சம்பத் சுப்பிரமணியன் ஒரு ரோபோ செஞ்சு கண்டிப்பாக வச்சிடறேன். வச்சு உங்களை யாரும் லஞ்சு கூட ரோபோ மட்டுமே கிளாஸ் எடுக்க போகுது. 10 வருஷம் இருக்கு. இப்போ பேசுங்க 2 மணிக்கு போகலாமா? 1:30 இப்போ கிளம்பிடலாமா? நான்லாம் படிக்கும்போது லஞ்சு எப்போ விடுவாங்கன்னு பார்த்தேன். நீங்கள் என்னடானா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறீங்க. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என் கூட வாஸ்து எக்ஸ்பர்ட் சம்பத் சுப்பிரமணியம் சார் இருக்காங்க. நிறைய விஷயம் பேசலாம், வாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பர். அண்ட் இன்னைக்கு வந்து உங்களோட பேட்ச் எத்தனாவது பேட்ச் சார்? இது 4வது பேட்ச் மேடம். ஓகே, 4வது பேட்ச் ருவாண்டா அப்படின்னு பேர் வச்சு 4வது பேட்ச் கிளாஸ் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ வாஸ்து எக்ஸ்பர்ட்டோட கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4வது பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க நிறைய பேர் உங்க கிளாஸ்க்கு வராங்க, நிறைய கத்துக்கணும்னு வராங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து எனக்கு வரவங்க வந்து இந்த ஒரு எதிர்பார்ப்போட வரணும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? ஸோ வரவங்க என்ன மாதிரி வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது நம்ம எப்படி மாணவர்கள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். நம்ம எல்லாமே நல்லது மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம மனுஷனாக பிறக்க வேண்டிய வேலையே கிடையாது. கசப்புன்னு ஒன்று இருந்தால் இனிப்புன்னு ஒன்று இருக்கும், இன்பன்னு ஒன்று இருந்தால் துன்பன்னு ஒன்று இருக்கும். அப்போது நம்ம சந்தோஷப்படுறோம். சில காலகட்டங்கள் நம்ம வீட்டில் இப்போது குழந்தை பிறகுதுன்னா நம்ம கொண்டாடுவோம் இல்லையா? அது யார் கொடுத்தார்? இறைவன் கொடுத்தார், இறைவன் அனுகிரகம் செஞ்சார், காட் கிரேஸ் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு வீட்டில் இறப்பு நடந்து விட்டால் மட்டும் தெய்வம் கை விட்டுடுச்சு, கடவுளே கிடையாது,
இந்த உலகத்தில் வந்து கடவுள் மோசமானவர் நம்ம வந்து நிறைய பேர் வந்து குறை சொல்வார்கள். அப்போது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்பொழுது கொண்டாடக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு துக்க விஷயம் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மையோட மனிதராக நீங்கள் மாறும் பொழுது தான் உங்களுக்கு வாழ்க்கையுடைய உண்மையான தாத்பரியம் புரியும். புரியுதுங்களா? இப்போது ஒன்றும் இல்லை, ஒருத்தர் சாவுக்கு மேலே அடிக்கிறார், ஒருத்தர் வந்து ஒரு மாலை கடை வச்சுருக்கார், டெத்துக்கு மாலை கட்டுறார். இப்போது ஒரு டெத்து நடந்துருச்சு. இப்போ டெத்து நடந்த வீட்டில் போயிட்டு கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு வீட்டில் இளம் வயது பையன் ஒருத்தவன் டெத் ஆயிடுறான், அவங்க வீட்டில் போய் நம்ம கேட்குறோம், கடவுளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடவுளே கிடையாதுங்க, என் பையன் காலேஜ் கிளம்பி போனால் பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான், எப்படி கடவுள் இருக்காருன்னு ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போது அந்த பையன் டெத்துக்கு ஒரு பேண்ட் அடிக்கிறவர், ஒரு மேளம் அடிக்கிறவர், ஒரு மாலை வைக்கிறவர் போய் கேட்டால் இன்றைக்கி கடவுளுடைய அனுகிரகத்தால் இன்றைக்கி வேலை நல்லபடியாக எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவான். ஒரே டைமில் ஒருத்தன் இருக்கணும் இன்னொருத்தன் இல்லைன்னுவான். அதுதான் நம்ம இயற்கையோடைய நியதி. புரியுதுங்களா? அப்போது ஒரு துக்கம் நடந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கணும். சந்தோஷம் நடந்தால் எப்படி நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ துக்கத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனநிலை உள்ள ஒரு மாணவனாக மாறணும்னு சொல்லிட்டு தான் நான் பிஎம்கே வாஸ்து அகாடமியில் மாணவர்களை வலியுறுத்துகிறேன். பரிகாரம் கிடையாது, பரிகாரம் செஞ்சு லைஃப்பை மாற்றிடலான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என் ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியாது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அனுபவிச்சு தான் ஆகணும். நீ அனுபவிக்காமல் ஸ்கிப் பண்ணால் இன்னும் அதை வந்து உன் பையன் சேர்த்து அனுபவிக்க போகிறான். அவ்வளோதான். அப்பா இறந்துட்டா அந்த வேலை யாருக்கு கிடைக்கிது? பையனுக்கு கிடைக்கிது. அப்பா செத்து வச்ச சொத்து யார் அனுபவிக்கிறா? அப்போ அப்பா செத்து வச்ச பாவத்தை யார் அனுபவிப்பா? அப்போ அப்பா பரிகாரம் பண்ணி தப்பிச்சா யார் மாட்டிப்பா? அப்பாவே அனுபவிச்சிட்டாருன்னா பையன் நல்லா இருக்க போகிறான், அப்பா தப்பிச்சிட்டா புள்ள மாட்டிக்க போகிறான். புரியுதுங்களா? எதையுமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது, அனுபவிக்கணும், ஏற்றுக்கணுன்ற ஒரு மனநிலைக்கு நம்ம மாறணும். நான் பரிகாரம் பண்ணி மாற்றிடுவேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கோம், அது வாஸ்துபடி சரியில்லைன்னா நீ பண்ண பாவத்தை அந்த வீட்டில் இருந்தால் தான் நீ அனுபவிப்பன்றது இயற்கைக்கு தெரியும். புரியுதுங்களா? நீங்கள் அதிகமாக வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க. இப்போ ஒரு குரானில் சொல்லியிருக்காங்க, திருக்குரான் சொல்கிறார், வட்டி ஒரு தொழிலாளி வேலை செய்து தன் வேர்வையை சிந்து முன்வரே நீ கூலியை கொடுத்து விடு அப்படின்னு சொல்கிறார். நீ அதிகமை மாரி ஒருத்தனை வேலை வாங்கி அவனுக்கு சரியாக கூலி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீடு மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அதிகமாக வட்டிக்கு விட்டு இன்ட்ரெஸ்ட் வாங்கி தான் உங்கள் வீடு வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? சொத்துக்களை அதிகமாக ஏமாற்றி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெற்கு பாதிக்கப்பட்டிருக்கும். பல பேருடைய அறிவை திருடி நீ வியாபாரம் பண்ணால் வடக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். நீ எங்கே இருந்தால் உன் பிரச்சனையை அனுபவிப்பேன்னு இயற்கைக்கு தெரியும். அந்த இடத்த இயற்கை ஸ்விட்ச் பண்ணி உன்னை வந்து இயற்கை தேர்வு செய்து அந்த இடத்துல ஒன்று குடியிருக்க வைக்கும். அதாவது இயற்கையை மிஞ்சிலாம் நம்ம வந்து ஒன்றும் தப்பிச்சு வாழ முடியாது. நம்ம நினச்சிக்கலாம் நான் ரொம்ப புத்திசாலி, நான் அறிவாளி, என்னை யாரும் பார்க்கல, யாரும் பார்க்காத இடத்துல நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன்னு. 24 மணி நேரமும் இந்த இயற்கை ஒன்று பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அதுக்குண்டான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் பிஎம்கே வாஸ்து அகாடமி மாணவர்கள்கிட்ட நான் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறீங்களோ துக்கத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாக மாறுங்கள். பரிகாரத்தை நம்பாதுங்கள். ஆலய வழிபாடு, இறைவனை நம்புங்க, பரிகாரத்தை நம்பாதீர்கள். நான் போய் ஆட்டை வெட்டினேன், மாட்டை வெட்டினேன், பூசணிக்காய் வெட்டினேன், வாழ்க்கை மாறிடுமானா வாழ்க்கைலாம் மாறாது. இயற்கை உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா நீங்கள் நல்லவர்களோடு சேர்வீங்க. நல்ல விஷயம் உங்களுக்கு தானாகவே நடக்கும். 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுங்க, மனைவியை சந்தோஷமாக வச்சுருங்க, தாம் பண்ணுகின்ற தவறை உணருங்கள். அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார், தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நீ மனமறிந்து ஒரு விஷயத்தை தவறு பண்ணிட்டா நீயே வருந்தி நீயே அந்த தவறை ஒத்துக்கோ, அப்போ வாழ்க்கை மாறும்னு சொல்கிறார். ஸோ வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் அது பிணைஞ்சு நம்ம வாழ்க்கையோட ட்ராவல் ஆகி ஒன்றா வாழ்ந்துட்டுருக்கு. அதை வந்து நம்ம உணர்ந்தாலே நிறைய விஷயத்த நம்ம வாழ்க்கையில் மாறிடலாம். மாணவர்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வாஸ்து யாரும் படிக்காதீங்க, கற்றுக்குங்க. படிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஒருத்தர் படிக்கிறார், ஒரு பையன் படிக்கவே இல்லை, மெக்கானிக் செட்டில் வந்து வேலை செய்கிறான். யாருக்கு வேலை தெரியும்? மெக்கானிக் செட்டில் வேலை செய்கிறான். ஒரு சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு வர்றாரு, அவருக்கு வேலை தெரியாது. ஆனால் ஒரு கொத்தனார் மேஸ்திரிக்கு வேலை தெரியும். அவரே இவர்கிட்ட தான் வேலை கற்றுப்பார். யார்? இன்ஜினியரே மேஸ்திரிக்கிட்ட தான் வேலை கற்றுப்பார். புரியுதுங்களா? 10 வயசில் போய் ஒருத்தன் சலூன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுருப்பான். அவனுக்கு ஒரு ஸ்டைலில் ஹேர் ஸ்டைல் பண்ணுவான். ஒருத்தன் ஹேர் ஸ்டைலுக்காக வெளியே போய் படிப்பான். அவனுடைய கட்டிங் வேறு மாதிரி இருக்கும். அனுபவம் என்பது வேறு, படிப்பு என்பது வேறு. கலையை கற்றுக்கொள்ள வேண்டும், கலையை படிக்கக்கூடாது. பெயிண்ட் அடிப்பது எப்படின்னு நீங்கள் படிக்கிறதுக்கும் பெயிண்டர் கூட போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, படிச்சுட்டா பெரிய ஆள் நினைக்கிறாங்க. கிடையாது. கற்பது அனைத்துமே அறிவு. அது ரொம்ப ஈஸி. படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. படிப்பது அனைத்துமே அறிவு. படித்த விஷயத்தை மறப்பது அனைத்துமே ஞானம். இதில் எது ரொம்ப கஷ்டம்? படிக்கிறது ஈஸி, படித்ததை மறப்பது தான் என்னது ஞானம். அதுதான் ரொம்ப கஷ்டம். அதுவே நம்ம புரியாமல் படிச்சுட்டா நம்ம அறிவாளின்னு நினைக்கிறாங்க. இந்த உலகத்தில் கிடையாது. அனைத்து விஷயமே படிக்கக்கூடாது, கற்றுக்கொள்ள வேணும். சாரி, ஆன்லைனில் போடாமல் ஆஃப்லைனில் போடுறேன். இப்போ ஆன்லைனில் போடலாம்,
ஆன்லைனில் கிளாஸை போட்டு ஒரு பிஸ்னஸாக மாற்றலாம். ஒரு ஜூம் மீடிக்கு வந்து 500 பேர் 1000 பேர் நம்மளால் சேர்க்கலாம். ஏன் நம்ம ஆன்லைனில் பண்ணுறதில்லன்னா, வாஸ்துவை கற்றுக் கொடுக்கும் பொழுது நீங்கள் டைரெக்டாக கற்றுக் கொடுக்குறதுக்கும் ஆன்லைனில் கற்றுக் கொடுக்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நம்ம மாணவர்களை இப்போ நீங்கள் போய் ஒரு களத்தில் இறக்கி விட்டு ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்த்து பலனை சொல்ல சொன்னால், நம்மக்கிட்ட படித்த மாணவர்கள் மிக துல்லியமாக சொல்வார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய ஒரே நோக்கம் அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், 5 பேட்ச் ஸ்டூடெண்ட்டையும் 2025 உருவாக்கி 26 ஃபுல்லாகவே ட்ரைனிங்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்னு கொடுத்து 27 அவங்க ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. ரொம்ப நைஃப் மாரி கத்தி மாதிரி இருப்பாங்க, தொட்டா போட்டுருவாங்க. அந்த மாதிரி நான் உருவாக்குறேன். என்னுடைய கலை அடுத்த தலைமுறைக்கும் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை நம்ம பண்ணுறோம். சூப்பர். வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும். நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேரை நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாருக்குமே பொதுவா ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்க ஒரு வாஸ்துவை பார்த்தே எந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்குது. எந்த மாதிரியான வாஸ்துல இந்த மாதிரி கேன்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போது கேன்சர் அப்படின்றதுக்கு காரணம் கிரகம் பார்த்தீங்கன்னா ராகும் குருவும் வந்து கேன்சருக்கு கிரகம். இப்போது நம்ம பெண்கள் வந்து தாலியை வந்து எதில் போட்டாங்கன்னா மஞ்சள் கயிறில் போட்டாங்க. அதை சரடாக மாற்றினாங்க. எப்போ சரடாக மாறிச்சோ அப்போ கேன்சர் உருவாச்சு. ஏன்னா தங்கத்தை அதிகமாக பயன்படுத்துபவர்களுக்கு கேன்சர் வரும். புரியுதுங்களா? தாலியில் என்ன தடுவாங்க? மஞ்சள் தடுவாங்க. வீட்டு வாசலில் என்ன தடுவாங்க? மஞ்சள் தடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த மஞ்சள் கயிற்றை எடுத்து விட்டு அதை தாலி சரடாக மாற்றிய பொழுது மார்பக புற்றுநோய் என்பது பெண்களுக்கு முதல்ல அதிகமாச்சு. தங்கத்துக்கு என்ன தன்மை உண்டுனா கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இதை நம்ம எப்படி வாஸ்துவில் பார்க்கணும் அப்படின்னா, புற்றுநோய் என்பது என்ன அப்படின்னா அது வளர்ந்து கொண்டே இருக்கும். என்ன வந்து கொண்டு இருக்கும்? வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் தருவாங்க, ஹீமோன்னு சொல்லுவாங்க. ஹீமோன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் தருவாங்க. மொட்டை அடித்து அது வந்து நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகும், நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகும். இப்போ இந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா நிச்சயமாக அவங்க வீட்டில் தென்கிழக்கும் தென்மேற்கும் பாதிப்பு இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வராது. தென்கிழக்கு தென்மேற்கும் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வரும். சரி, அப்போது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு ஒரு பேஷண்ட்டை பார்க்கலாம். இல்லை ஒரு ஊருக்கே ஒரு பெரிய ஊராக இருந்தால் ஒரு டவுனாக இருந்தால் ஒரு ஆளுக்கு கேன்சர் இருக்கும். இன்றைக்கி தெருக்கு 4 பேருக்கு கேன்சர் இருக்குது. ஏன்? மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு, வீடுகள் கிட்ட கிட்ட கட்ட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே சவுத் ஈஸ்ட்னு என்ன சொல்லக்கூடிய கிச்சனில் அவுட்லெட் பைப்பை ஒன்று வச்சு அதே தென்கிழக்கில் என்ன பண்ணுறோம், அந்த சாமான் கழுவுற தண்ணியெல்லாம் தென்கிழக்கில் விடுறோம். அந்த இடத்துல தண்ணி தேங்குது. அது ஒரு அக்னி மூலையில் போய் நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா நெருப்புக்கும் தண்ணிக்கும் என்றைக்குமே என்ன ஆகாது, ஒத்து போகாது. அந்த இடத்துல நோயாக உருவெடுக்கும். அப்போது நம்ம முன்னோர் காலத்திலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அடுப்பங்கரைன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வெளியே அடுப்புங்கரை இருக்கும். அங்கே ஸ்டோரேஜ்லாம் இருக்காது. அடுப்பு கொட்டா மட்டும்தான் இருக்கும். அடுப்பு மட்டும்தான் இருக்கும். சமைச்சிட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வருவாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு உள்ளே கிச்சன் வச்சுருக்கோம். கிச்சன் உள்ளே ஸ்டோரேஜ் வைக்கிறோம். அக்னி மூலையில் எல்லாமே இருக்குது. அக்னி மூலையில் தான் வாட்டர் பியூரிஃபை வைக்கிறோம். அக்னி மூலையில் தான் என்ன பண்ணுறோம், வாஷ் மிஷின் வைக்கிறோம், சாமான் கழுவ. எல்லாமே அந்த நெருப்பு என்ற ஒரு அக்னி தத்துவத்தில் போய் தண்ணியை அதிகமாக நம்ம சேர்க்கும் போது அங்கே கேன்சராக உருவெடுக்கும். அங்கே குறைக்கணும். எதை குறைக்கணும்? தண்ணியை அதிகமாக பயன்படுத்துவதை குறைக்கணும். நம்ம முன்னர் பாருங்கள், துணி துவைச்சது ஏரியில் போய் துவைப்பான். ஊருக்கே ஒரு குளம் இருக்கும், அங்கே போய் துணி துவைப்பான். புரியுதுங்களா? ஊருக்கே ஒரு கிணறு இருக்கும், அது பேர் ராட்டின கிணறு சொல்லுவாங்க. அதுலேருந்து தண்ணி முண்டு ஆளுவான். வீட்டுக்கு வெளியே போய் சமைப்பான். மாட்டு வண்டியை வீட்டுக்கு வெளியே ஏற்றுவோம். எல்லாமே நம்ம வீட்டு உள்ளே கொண்டு வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம், அந்த அக்னி தத்துவத்தில் வச்சதுனால பெண்களுக்கு பெருமளவு நோயை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கிராமத்துக்கு வாங்க, நான் காட்டுறேன். வீட்டுக்கு வெளியே அடுப்பு வச்சவங்களாம் பாருங்கள், நோய் இல்லாத பெண்களாக வாழ்வார்கள். ரெண்டாவது, கரண்ட் அதிகமாக செலவு செய்கிறவங்க, அதிகமாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட பொருளை டிவைஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு கேன்சர் அதிகமாக வரும். சரிங்களா? ஸோ அப்போது நம்ம இதுக்கு ஒரு தீர்வுனா தென்கிழக்கு மூலையில் தண்ணியை வந்து விடக்கூடாது. நீங்கள் தென்கிழக்கு கிச்சன்லேருந்து ஒரு பைப் வச்சு வெளியே விட்டு அது தென்கிழக்கிலே ஒரு ஸ்டோரேஜ் ரூம் வச்சிங்கன்னா, ஒரு உரை இறக்கியிருக்கீங்க, ஒரு செப்டி டேங்க் கட்டியிருக்கீங்கன்னா அது கேன்சராக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு இருக்குது. தென்னை மரம் இருந்தாலும் வாழை மரம் இருந்தாலும் கேன்சர் உண்டு தென்கிழக்கில். சரிங்களா? இருக்கக்கூடாது. இதுக்கு பரிகாரம் கிடையாது. மரத்தை எடுக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துல தண்ணி விடாத அளவுக்கு மாற்றணும். ஆமாம். இப்போது கை ஒண்டிச்சு, கட்டுப்போட்டால் குணமாகுமா, பூஜை பண்ணால் குணமாகுமா? கட்டுப்போட்டால் தான் குணமாகும். நான் வந்து டெய்லி காலைல 4:30 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு எழுந்து உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு வந்து ஊதுவத்தி காட்டி ஹோமம் பண்ணால் உங்கள் எலும்பு கூடிடுமா? கூடாது. அப்போ அறிவியல் சார்ந்த விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டும். ரொம்ப மூட நம்பிக்கையில் போய் மாட்டிக்க கூடாது. வீடு என்பது இடித்து தான் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அக்னி மூலையில் தண்ணி அதிகமாக பயன்படுத்தாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஓகே. ஸோ இந்த மாதிரியான முறையில பண்ணா எல்லாமே தவிர்க்கலாம் கேன்சர். ஆமாம், எல்லாமே A to Z தவிர்க்கலாம். வாஸ்து ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை வீடு தான் இருக்கும். 100 வயசு ஆகும். தாத்தா கலப்பையை தூக்கி தோளில் வச்சு மாட்டை கூட்டின்னு ஏறி விடுவார். இன்னைக்கு 30 வயசில் சென்னையில் இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு வெயிட்டு தூக்க சொன்னால் தூக்க முடியாது. அவனா ஹெல்த் வைஸ் என்ன பண்ணுறான், ரொம்ப டவுனாக இருக்கான். ப்ரோட்டீன் சாப்பிட்றான், ஜிம்முக்கு போகிறான், என்னென்னமோ சொல்கிறான், முடியாது. காரணம் என்னென்னா, தாத்தா வாழ்ந்த வீடு காலையில் 4:30 மணிக்கெலாம் எழுந்துப்பார். இவன் 10 மணிக்கு வரையும் தூங்குவோம். புரியுதுங்களா? அவங்க வீட்டில் வெளியே அடுப்புங்கரை இருக்கும். அவங்க பச்சை தண்ணியில் குளிப்பாங்க. சூடு உடம்புலேருந்து வெளியே போகும். இவன் ஹீட்ரு போட்டு தான் குளிப்பான். நம்மால் பண்ணுறது எல்லாமே தலைகீழ இருக்கும். ஸோ வாஸ்துனா என்னன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணுன்னா, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பண்ணக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் பண்ணக்கூடிய விஷயங்களை மாற்ற வேண்டும். தென்கிழக்கில் அதிக அளவு தண்ணியை பயன்படுத்தினால் நிச்சயமாக கேன்சர் வரும். தென்கிழக்கில் தென்னை மரம் இருந்ததுன்னா என்ன இருக்கும், இளநீரில் தண்ணி இருக்கும். வாழை மரத்தில் என்ன இருக்கும், தண்ணி இருக்கும். அப்போ தென்னை மரம் வாழை மரம்லாம் தென்கிழக்கில் இருந்தால் கேன்சர் வரும். சரி, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அதை தவிர்க்கிறதுக்கு உண்டான என்ன வழி, அதை தான் நம்ம சொல்லித்தரமே கண்ணி. இதில் பரிகாரம் என்பது எங்கேயுமே கிடையாது. பரிகாரம் பண்ணி வாழ்க்கையை மாற்றிடலாம் வாஸ்து அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக பாசிபிளே முடியாது. ஓகே, நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. இப்போ உங்ககிட்ட நிறைய பேர் வாஸ்து கற்றுக்க வராங்க. அவங்க கிட்ட ஒரு குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும் சார்? என்னுடைய மாணவர்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக குவாலிட்டி இருக்கும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கள் பேட்ஜு ஃபுல்லாக இன்னும் ஒரு பேட்ஜு பெண்டிங் இருக்குது, ஆகாஷ் பேட்ஜு. முடிச்சதுக்கப்புறம் என் மாணவர்களை நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். நீங்கள் பெரிய வாஸ்து ஜாம்பாவனை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. 2 பேருக்கும் ஒரு சைட்டுக்கு அனுப்பலாம். என் மாணவர்கள் அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களுடைய தொழில் என்ன, அவங்க வேலை என்ன, உடல் உறுப்புகள் என்ன பாதிக்கப்பட்டிருக்கும், அவங்க வீட்டில் வெளிநாட்டில் இருப்பாங்களா இல்லையான்னு என் மாணவர்கள் நான் அப்படியே லைவாகவே நின்று எடுப்போம், வீடியோ எடுப்போம், லைவாகவே நின்று எடுப்போம். எல்லாத்துலேயுமே எங்கள் மாணவர்கள் வந்து முதன்மையான மாணவர்களாக விளங்குவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் அப்படி தான் உருவாக்கிட்டு வரேன். சரிங்களா? சூப்பர். உங்களோட பேச்சிலே தெரியுது எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்தே எங்களுக்கு புரியுது அவங்க எந்த அளவுக்கு கற்றுக்குறாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு விதைக்கிறது வந்து கல்லு மேலே விதைக்கல, செம்மண்ணில் விதைக்கிறேன். எல்லாமே மரமாக மாறும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சூப்பர். இப்போ வாஸ்து ரியல் லைஃப்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சார்? வாஸ்து தான் வாழ்க்கையே வாஸ்து பேஸ் பண்ணி தான் இருக்கு. புரியுதுங்களா? அது எப்போ நம்புவாங்க அப்படின்னா, நம்ம சொல்ற விஷயங்களே அவங்க வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அது அப்படியே நடந்திருக்கும். அப்பதான் அவங்களுக்கு நம்பிக்கையே வரும். அப்படியே நடந்திருக்கும். அவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமா, வாஸ்து படிக்க வரவங்க எல்லாருமே நம்ம சொல்ற கான்செப்டை அப்படியே அவங்க வீட்டில் அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. அது அப்படியே பொருந்தி போகும். அதுக்கப்புறம் ரொம்ப டீப்பாக அதில் வந்து போயிட்டு இன்வால்வ்மெண்ட் ஆயிடுவாங்க. சூப்பர். இப்போ வாஸ்து வந்து வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு மாறி இருக்கு? அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாறின விஷயங்கள் எங்களுக்கு மாறின விஷயங்கள் ஒன்றும் இல்லை. நான் 1000 விஷயத்த சொல்லுவேன். 1000 பேரை நான் வந்து உங்களை ரிவ்யூ கொடுக்க சொல்லுவேன். நான் இறந்தே போயிடுவேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தரை இன்றைக்கி வந்து ஒரு ஜாலியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறவர் எவ்வளோ பேரை நான் காட்ட முடியும்? எவ்வளோ பேரை காட்ட முடியும்? மாறாமல் எப்படி நம்ம ஒரு துறையை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போக முடியும்? ஒரு உதாரணம் சொல்லுங்க. உதாரணம் எவ்வளோ பேரை சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. என் பொண்ணு வந்து வெளியூரில் வேலை செய்யுது அப்படின்னு. ஒரு படிக்கட்டு அடிங்க வீட்டுக்கு வந்துடுன்னேன். படிக்கட்டிச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு. அதுதான் உண்மை. வடமேற்க சரி செஞ்சால் வெளியே தங்குறவன் வீட்டுக்கு வந்து வேலை செய்வான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்லேயே வேலை கிடைக்கும். இதெல்லாம் உடனே நடக்கும், லேட்டாலாம் நடக்குது. வாஸ்துனா இன்னைக்கு கரெக்ஷன் பண்ணால் நாளைக்கு பதில் உண்டு. எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம், 1 2 சொல்ல முடியாது, எவ்வளோ விஷயங்களை சொல்லலாம். வாஸ்துல லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த மாதிரி படிப்பு விஷயமாகட்டும், வேலை விஷயமாகட்டும், படிப்பாகட்டும், வேலையாகட்டும், தொழிலாகட்டும், சொந்த பிஸ்னஸ் ஆகட்டும், அரசாங்க உத்தியோகமாகட்டும், நோய் ஆகட்டும், எது வேணாலும் இருக்கலாம். வாஸ்து மாறினால் வாழ்க்கை மாறும். ஓகே, சூப்பர். இப்போ அவங்களோட ஜாதகம் அண்ட் வாஸ்து ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க வந்து சொல்லுவீங்களா? நான் வாஸ்து பார்த்தாலே அதிலே உங்களுக்கு ஜாதகத்தில் அவங்களுடைய கட்டிடத்தை வைத்தே அவங்களுடைய என்ன ராசி அதில் குடியிருப்பாங்க, என்ன தசா நடக்கும், அதெல்லாம் நான் ஈஸியாக சொல்லிடுவேன். இதே ப்ராக்டிஸ் எனக்கு ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால எனக்கு அது சும்மா சிம்பிளான மேட்டர் தான். அது பெரிய அது எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட டைம் ஏதாவது இருக்குங்களா சார்? இல்ல நம்ம வந்து இப்போ உங்ககிட்ட வராங்க, உங்ககிட்ட ஒரு கேட்குறாங்க, அந்த ஒரு வாஸ்து முடிக்கிறதுக்கு டைம் ஆகுமா? இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. பேஷண்ட்டை பொறுத்து இருக்கு. பேஷண்ட் நோயாளி பொறுத்து தான் மருந்து கொடுக்க முடியும். ஒரு வீட்டில் 4 காரணம் தப்பாக இருக்கும், ஒரு சில வீட்டில் வந்து ஒரே காரணம் தப்பாக இருக்கும். ஒரு சில பேர் நல்ல வீட்டில் குடியிருப்பாங்க, ஆனால் பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கும். இப்படி அது வந்து ஒரு வித்தியாசமான கலை மேடம். இது வந்து கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில சைட்டை ஒரு நாள் ஃபுல்லாக பார்ப்பேன், ஒரு சில சைட்டை ஒரே நிமிஷத்தில் பார்ப்பேன். அதை நம்ம சொல்ல முடியாது. இப்போ வயிறு வலிக்குன்னு ஒருத்தர் ஊசி போட்டு அனுப்பலாம். உடம்பு சூடாக இருக்கியா, வெந்தயம் போய் சாப்பிடியான்னு சொல்லலாம். ஒருத்தர் வயிற்றுல ஆக்சிடென்ட் ஆகி வயிறு கிழிஞ்சு வர்றாரு, இவருக்கு டைம் எடுக்குமா எடுக்காதா? அவருக்கு தையல் போடணும், உள்ள என்ன அடிபட்டுதுன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போது என்ன பிரச்சனையில் இருக்காங்களோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அந்த வீட்டுக்கு சைட்டு நம்ம விசிட் பண்ணும்போது டைம் ஆகும்.